ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசி பற்றி ஃபஸ்ட்டு பாகத்தில் நிறையா விஷயங்கள் சொல்லியிருக்கிறோம். பாசிட்டிவான விஷயங்கள் சொல்லியிருக்கோம். அதில் நாமயோகங்களையும் சேர்த்து சொல்லியிருக்கிறோம். இதில் நெகட்டிவாக வர பாசிட்டிவாக வர நாமயோகங்களுக்கு ஓகேங்க. நெகட்டிவாக வர நாமயோகங்களுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, அங்கே ராகு பகவான் யோகியாக இருப்பார். உங்களுக்கு சுக்கிர திசை வராமக்கிறதே நல்லது. அது 12ஆம் இடத்துல பரணி நட்சத்திரத்தில் தொடங்கணும். அப்படி வரவே வராது. ஏன் அப்படின்னிங்கன்னா, உங்களுக்கு 100 வயது அப்படிங்கிற போது தான் அந்த இது. அதுக்கு முன்னாடி கேது திசையும் வராது. அதில் ஒரு 7 வருஷம் 93 வயது வரை வாழ்ந்தாலுமே உங்களுக்கு அந்த 2 திசையும் வராது. ஒன்று. அப்புறம் இந்த ஆன்மீகம் இதில் நான் நெகட்டிவும் சொல்ல போகிறேன். ராகு யோகியாக வருகிறார். ஆனால் கேது அப்படி யோகியாக இந்த நாம யோகங்களுக்கு வர மாட்டார். அதையே ராகுவின் மூலமாக சுக்கிரன் அவயோகத்தை தருகிறார். அப்படின்னா யோகியாக தருகிறதை இப்போது அசுரகுரு தானே இந்த வீட்டுக்கு அதிபதி சுக்கிரன். அசுரகுருன்னா அசுர சக்தியான ராகுவை கட்டுப்படுத்தலாமே நல்லா இருக்குமே அப்படிங்கிற. அதனால தான் அவர் யோகத்தை தர்றார். ஆனால் அதே நேரத்தில் கேது வில்லங்கம், விவகாரம், கோர்ட்டு, கேஸு, அடிதடி, அனுபவிக்க முடியாத நிலைமை, மன வருத்தம், விரக்தி இதெல்லாம் தர்றார். அதை தர வேண்டிய அளவுக்கு இந்த சந்திரன் நிற்கக்கூடிய இடத்துக்கு அதிபதியான ராசிநாதனான சுக்கிரன் ஏன் அந்த வேலை செய்யணும்? ராகு யோகி ஆனால் கேது அவயோகம் தான் பரவாயில்ல. சுக்கிரனே ஏன் அவயோகம் தர்றார்? அங்கே தான் ஒவ்வொரு ஜாதகத்தோடையும் நாமயோகம் சில நேரங்களில் சுட்டி காட்டி அழகாக விவரிச்சுட்டு போகும். இது மற்ற ராசிகள் சொல்லியான ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு டிசைனில் நான் சொல்லிட்டு போவேன். ஆனால் விஷயங்கள் அந்த இது சார்ந்து மாறிக்கிட்டே இருக்கும். ராசியோட குணாதிசயத்தை பொறுத்து விஷயங்களும் மாறத்தான் செய்யும். இந்த காரு பங்களா இதுக எல்லாத்துலேயுமே நீங்கள் ராகு கொடுத்தால் பிரம்மாண்டமாக கொடுத்து பயங்கரமாக யோகத்தை தந்து எல்லா விதத்தையும் இது பண்ண. ஆனால் அதை நீங்கள் அனுபவிக்க முடியாதபடி செய்வது சுக்கிரனே. அவர் ஒருத்தர் தந்துடுவார். ஆனால் அதே ராகு பகவான் இந்த சுக்கிரனின் கட்டுப்பாட்டில் தான் இயங்கியாக வேண்டும். ஏன் அப்படின்னா சுக்கிரன் அசுர குரு சொல்கிறது தான் சிஷ்யன் கேட்பார் அப்படிங்கிற மாதிரி. என்ன வேணாலும் கொடு, ஆனால் அவன் அனுபவிச்சிடாமல் பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சரி, அப்படி என்ன கோபம், என்ன பிரச்சனை, என்ன எதனால் எனக்கு இந்த ராசியில் பிறந்தேன், நமக்கு எல்லாமே பாசிட்டிவாக சொன்னாங்க. இந்த ஜோதிடர்கள் நிறைய பேர் புகழ்ந்து பேசினாங்க. அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், பயங்கரமாக இருக்கும் சுக்கிரனோட இது. அதெல்லாம் கரெக்டு. குணாதிசயங்கள்லாம் நான் முதல் சொன்ன பாகத்தில் மாறாது. அதில் எதையும் அனுபவிக்கிறதுக்கு இப்போ பெண்கள் மூலமாக நல்லது நடக்கணும். இந்த ராசியில் பிறந்தால் சுக்கிரன் ராசிநாதனாக வர்றதுனால ராசிநாதனுக்கு நல்லது. ஆனால் உடல்நல குறைவு கொடுப்பார். ரத்த சொந்தங்கள் மேலே அதிகப்படியாக ஈர்ப்பு கொடுப்பார். 7ஆம் அதிபதி செவ்வாயாக வரார் அப்படிங்கிற விஷயத்தில் பார்த்தா பாதகம் தருதா அப்படின்னு அவங்க கணக்கு சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அதை தாண்டி இந்த நாமயோகங்கள் பிறப்பதற்கு ராசிநாதனே உண்மையில் காரணம். செவ்வாய் இது காரணம் அல்ல. இதுதான் முக்கியமான விஷயம். இந்த வீதி பாதம் நாம யோகமெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வியாக்கதம் வீதி பாதமெல்லாம் சொல்லியிருக்கேன் இல்லையா. இது நாம யோகங்கள் 3 சொல்லியிருப்பேன். முதல் பாகத்தில் போய் பார்த்துக்குங்க. இந்த ராகு யோகியாகி சுக்கிரன் அவயோகியானால் அதற்கு காரணம் உங்கள் முன்னோர்கள் பெண்கள் மீது நடத்திய வன்முறைகள், அவங்க சார்ந்து நடத்தப்பட்ட மிகப்பெரிய மனவலிகளை தரக்கூடிய சம்பவங்கள், முன்னோர்களால் ஏற்படுத்தப்பட்ட காயங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்லலாம். வார்த்தை சொற்களில் எப்படி போட்டாலும் நிரப்புவதில் கொஞ்சம் தயக்கம் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, நிரப்புவதற்கு ஏன் நம்மளுக்கு தயக்கம் இருக்குதுன்னா, சம்பவங்கள் அந்த மாதிரியான சம்பவங்களுக்கு பார்த்துட்டு வந்துருப்பாங்க. அதனால் பெண்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த பெண்கள் மனநிலை என்னவாக இருக்குமோ அதைத்தான் இந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்குது. அந்த ராசிக்குள் இருக்கக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரம் சொல்லிகிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு தனி கதை இருக்குது. அந்த நீர் சந்திரன் உச்சமாகும்போது மனோவியல் ரீதியாக இந்த அவயோகத்தை மனோவியல் ரீதியாக தரும். மன ரீதியான உச்சமான மன அழுத்தத்தை ப்ரெஷரை கொடுத்துட்ருக்கிறதுக்கு காரணம் இதுதான். நம்ம என்ன நினைப்போம், செவ்வாய் தான் ப்ரெஷர் கொடுக்கணும். அப்படி இல்லை. சுக்கிரனே கூட ப்ரெஷர் கொடுப்பார். சந்திரனே கூட ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகளை கொடுத்துருவார். இன்னொன்று விஷயம் என்ன தெரியுங்களா, இதில் ஒரு மிகப்பெரிய சூட்சுமம். இங்கே பாருங்கள், தனகாரகனான குரு இதில் ரோஹிணி நட்சத்திரத்துக்கு 22ஆவது நட்சத்திரமாக வரும். அப்படி வரும்போது காரகத்துவத்தில் இதில் உடல் நலத்தை தான் பார்க்கணும் அப்படிம்பாங்க. உடலுக்கு பார்த்திங்க அப்படின்னா பாதத்தில்
பிரச்சனைகள் உருவாக்குறவர் அவர் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதே நேரத்தில் தனஸ்தானத்தை கை வைப்பார், அதையும் செய்வார். ஏன்னா இதில் ஒரு கர்ப்பிணி பெண் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இந்த அவயோகியா சுக்கிரன் வந்தால் உங்கள் தாத்தா வந்து ஒரு கர்ப்பிணி பெண்ணை பாதித்திருக்கலாம், பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கலாம், வாழ வந்த பெண்ணை வாழ விடாது செய்திருக்கலாம். அதே மாதிரி வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னிங்கன்னா, அவதூறு பேசுவது, பெண்களை பற்றி அவதூறு பேசுவது, இந்த மாதிரி. அதாவது இந்த 3 நாமயோகத்துக்கு பல பல காரணங்கள் இருக்குது. சரி, இது கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை நட்சத்திரத்தில் ஒரு பெண்ணே வந்து பாதிக்கப்பட்டு அவங்க வந்து ஒரு அமங்கலியாக, அதாவது வந்து இது வந்து கணவனை இழந்த பெண்ணாக கூட அவங்க இருக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்களை பற்றி அவதூறுகள் பேசுகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வாக்குஸ்தானத்தால், இது ஏன்னா ரிஷபராசிக்குள்ளே வர்றதுனால இந்த வாக்குஸ்தானத்தால் இவர் தனவந்தராக கூட உங்கள் தாத்தா இருந்திருக்கலாம், நீங்கள் கூட அந்த இடத்துக்கு போகலாம், எல்லாமே கரெக்ட். ஆனால் ஒரு பெண் பாதிக்கப்படுவதை இயற்கை எப்போதும் ஒத்துக்கொள்வதே இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள். இன்னொன்று என்னென்னா, இந்த தாத்தா அவருக்கு வந்து சரியான திதிகள் அப்படின்னு சொல்லப்படுற புனித காரியங்கள் அப்படின்னு சொல்லப்படுற தர்மணங்கள் அப்படின்னால சொல்லப்படுற புனித காரியங்கள் பெரும்பாலும் செய்யறதுக்கு விட மாட்டாங்க. இந்த நாமயோகங்கள் வந்தால் புனித காரியங்கள் ரொம்ப நாளாக செஞ்சுருக்க மாட்டாங்க. ஒரு பாரம்பரியம் இருக்கும், ஒரு மேல் டாமினேஷன். இந்த ராசியில் பிறந்திருந்தாலும் இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு ஒத்து போனாலும், எவ்வளோ கேரக்டர் வைஸ் சாந்தமான விஷயங்கள் நடந்துக்கிட்டாலும், அதற்கு முன்னாடி இருந்தவங்க டாமினேட் பைட் செட்டப்பில் நிறைய விஷயங்கள் செஞ்சுருப்பாங்க. சொத்துக்கள், விலாவரியான சொத்துக்கள் இருந்து அந்த சொத்துக்கள் வந்து ஆணவத்தை அவர்களுக்கு கொடுத்து அதோட ஒரு துளி தான் இப்போ வந்து வேலை செஞ்சிட்ருக்கோம். நிறைய இதில் என்ன அப்படின்னா, மனைவி வந்ததற்கு பிறகு பாதகமான வேலைகள் நடக்கும். ஏன்னா சுக்கிரன் கலத்திரகாரகன். அதுக்கு முன்னாடி இருந்த மன நிறைவு கூட இந்த கலத்திரகாரன் சுக்கிரன் வந்ததுக்கப்புறம் கடுமையான நிலைமைக்கு போகிறத நம்ம பார்ப்போம். அப்படி போனால் இந்த நாமயோகங்கள் இருந்தால் அதுக்கு தீர்வு இருக்குது. அது வேறு. நம்ம தீர்வுனா ஜாதகத்தை பார்த்து தான் சொல்லுவோம். நம்ம வந்து பொதுவெளியில் சில பேருக்கு வந்து அது நம்மளை ஜோதிடர்கள் கூட ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. தவறான வழிகாட்டுதலாக இது போயிடக்கூடாது. ஒரு ஜாதகத்தின் அமைப்பு பார்க்காம சொல்லக்கூடாது. இதில் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், சூரியனின் நட்சத்திரமான கிருத்திகைக்கு ராகு வந்து யோகியாக இருந்தாலும் வைநாசிகமாக வருவார். அதே போல் சந்திரனின் ரோஹிணி நட்சத்திரம், அதாவது கிருத்திகைக்கு அப்புறம் ரோஹிணி நட்சத்திரம் வந்தால் இங்கே குருவே தனகாரகனே வந்து வைநாசிகமாக வருவார். இங்கே குழந்தைகள் மூலமாக கூட அந்த விஷயம் நடக்கலாம். அதே மாதிரி கர்மாவின் வீட்டில் இருக்கிறது, சனி பகவானோட வீட்டில் இருக்கிறது மோட்சராசிக்குள்ளே போகுது. இது தானே அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைநாசிகமாக தரும். அது மன ரீதியாக உடல் ரீதியாக துன்பத்தை தரும். அடுத்தது வந்து மிருகசீரிஷம். இதற்கு சனி பகவானே அந்த உத்திரட்டாதி நட்சத்திரமே வைநாசிகமாக வரும். நீங்கள் ஒருத்தருக்கு வந்து மனநிலை, கொதிக்கும் மனநிலை, பல நேரங்களில் அப்செட் ஆகக்கூடிய விஷயங்களை இது தரும். இது மூலமாக கர்மாவை செலுத்தும். நீங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கிறது சனியினால் வரக்கூடிய கர்மாவாக இருக்கும். ஆனால் உண்மையில் இரத்த உறவுகளால் வந்த கர்மாவை சனி அனுபவிக்க வைக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் இதை எடுத்துக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தால் இதுக்கு காரணம், இதுக்கு தீர்வுகள் இருக்குது. அதே மாதிரி நான் வந்து வாங்குகிற கார்கள் சரியானபடி பெரிய லக்ஸூரியஸான கார்கள் இருந்து எல்லாத்தையும் அனுபவிக்கும் போது பல பிரச்சனைகள் உருவாகுது. எனக்கு பெரிய கட்டடங்கள் இருக்குது, எனக்கு அது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போகுது, அந்த மாதிரியான வீடு வாசல் பிரம்மாண்டமான எல்லாம் இருக்கும். எல்லா விஷயம் தரமாட்டார்னால் இல்லை, நீங்கள் அதுக்கேற்ற பிரச்சனைகளை சந்தித்து ஓய்ந்து கொண்டிருப்பீர்கள். பொருளாதார ரீதியாகவோ வேறு எந்தாவது விதத்துலையோ. அதே மாதிரி இந்த மாதிரி நடிகர்கள், நடிகைகள், அரசியல் சார்ந்த உச்சந்தொற்றவர்கள், இவங்களால் எல்லாம் தொந்தரவு வந்துகிட்ருக்கு. ஏன் அப்படி தொந்தரவு வருது? உண்மையில் சுக்கிரனோட வீட்டுக்கு என்ன தொந்தரவு ஏன் வருது அப்படின்னா, இந்த கலைகளில் சார்ந்தவர்கள் ஆர்வம் அதிகப்படுத்தி அந்த மயக்கங்களை கொடுத்து அதன் மூலமாக அவங்களுக்கு தவறான விஷயங்களை கொண்டு போய் தள்ளி விஷயங்களில் முழுசாக மாற்றி விட்டுருவார் அவர் ஒன்று. அதே மாதிரி பூமி கொஞ்சம் அதிகமாகவே இருந்தாலும் அதன் மூலம் வரக்கூடிய வரவை விட செலவுகளை ஒரு சைடில் ஹெல்த் இஷ்யூஸை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். என்னன்னே தெரியாது, என்னன்னே தெரியல, ஹெல்த் இஷ்யூஸ் அது அப்படின்னு சொல்கிறது உடல் ரீதியான தொந்தரவுகளை சில நேரங்களில் கொடுத்துக்கிட்டே இருக்குது. அப்படிங்கிறதெல்லாம் இதில் வந்தால்
சுக்கிரன் உங்களுக்கு ராசிநாதனாக வந்தாலும் சரியான இடத்தில் சரியான சூழ்நிலையில் இல்லை என்பதை கண்டு அதை சரி செய்ய வேண்டும் என்கிறத அலாரமணி எச்சரிக்கை மணி சொல்லுகிறது. அப்படிங்கிறத இது சரி செய்ய முடியும். நெகட்டிவ் சொல்லவே கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் இதை சுட்டி காட்டாமல் இருந்துட்டால் அறியாமையிலே இருந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம இதை சுட்டி காட்டி இருக்கிறோம். நன்றி. நம்ம நண்பர்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட்டில் போட்டு கேளுங்க. வேறு ஏதாவது விஷயங்கள் இருக்குன்னா பாருங்கள். நிறைவாக செய்திருக்கோன்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.